நான் ராஜேஷோட ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு படம் அந்த படம். அவர் இதுக்கு முன்னாடி சொன்னார், சாருக்கு வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொன்னேன், அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த படமே ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு. யதார்த்தமாக அந்த படத்துக்கு ஒரு மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஃப்ளைட்டில் வரும்போது இன்னொரு பெரிய ஹீரோ வந்து ராஜேஷ்க்கு ஆஃபர் இருக்குது சார், ஒரு லைன் சொல்கிறேன் சார், அந்த லைனை கேளுங்க சார், அந்த ஹீரோக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக அந்த லைன் சொன்ன உடனே அந்த ஹீரோ கேட்டோடனே ஒத்துப்பார். அந்த மாதிரி ஒரு லைனை வந்து சாதாரணமாக ஃப்ளைட்டில் போகும்போது சொல்கிறார். சும்மா ஒரு நாள் சொன்ன முதல் நாள் கேட்டதுக்கு அடுத்த நாள் காலைல ஃப்ளைட்டில் போகும்போது சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நிறைய லைன்ஸ் வச்சுருக்கார் கையில். இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் நிறைய சீரியஸாக ஒர்க் பண்ண டேரக்டர்ஸோட நிறைய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ராஜேஷோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப புது அனுபவமாக இருந்தது. ஏன்னா ஷூட்டிங் ஆரம்பித்து சில காரணங்களாக கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் அது தெரியவே இல்லை, அவ்வளோ லேட்டானது எனக்கு தெரியல. நம்ம இப்போ ஆரம்பித்து இப்போ முடிச்சது மாதிரி இருக்குது. படம் ஃபுல்லாக படத்தில் எப்படி காமெடி இருக்கோ அதே மாதிரி ஷூட்டிங் டைம்லையும் நம்ம ஜாலியாக ஷூட் பண்ணோம். ப்ளஸ் உதயநிதி சார் ஹீரோ. பட் அவர் நான் எனக்கு ஃபுல் படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு படம் பண்ண ஒரு ஹீரோ மாதிரியே தெரியல. ஒரு 5-6 படம் பண்ண ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸ், டோட்டலாக ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், டான்ஸில் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் படத்தோட மெயின் வந்து ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக். ஒரு 5 பாட்டுமே வேறு ஜானரில் இருக்குது. அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், 5 ஜானர் வேறு மாதிரி வரணும்னு சொல்லிட்டு பெட்டராக வந்திருக்கு. பாருங்கள். தேங்க்யூ. Vanakkam. I want to thank all the media people coming here and supporting us. Thank you so much. And I would like to thank Rajesh sir for giving me a role of Meera in Orukal Oru Kannadi. He made me perform completely someone who is not like me. And I'm glad that I could perform Meera's character. Balu sir for making me look beautiful and giving me the other name in the industry called Thermocol. Thank you, Balu sir. And definitely Uday. It's Uday's first film. He's but it didn't feel like I'm working with someone who's coming in front of the camera for the first time. And according to me, he looks fabulous on screen, and people have liked our pair, and I'm thankful that he was so cooperative on the set. Harris sir, his music makes you fall in love all over again, and my favorite song is Butterfly Song, and people are liking it. Thank you so much, and thank you so much for coming here. Thank you. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா உங்கள் வரையும் நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக சந்திச்சிருக்கேன், ஒரு விநியோகஸ்தராக சந்திச்சிருக்கேன். முதல்ல ஒரு ஒரு படத்தோட நாயகனாக சந்திக்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு ராஜேஷ் சார் என்னை வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு செட்டில். எந்த ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கேட்பாரு. சார் இன்னும் ஒரு 1 more இன்னும் கொஞ்சம் பெட்டரானுவார். நானும் ட்ரை பண்ணுவேன். இன்னும் ஒரு 1 moreனுவார். நானும் ட்ரை பண்ணுவேன். ஒரு 5-6 டேக்கு அப்புறம் எனக்கே தெரியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அவரே ஓகே சார் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்னும் 1 more ட்ரை பண்ணிட்டுமா? இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னுவார். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட் இந்த லைன் எனக்கு சொல்லும் போது நாங்கள் வந்து பாஸ்கரன் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணி, சார் படம் பண்ணலான் இருக்கேன், ஹீரோ நடிக்கலான் இருக்கேன், லைன் ஏதாவது இருக்குதான் சொல்லுங்கள். ஏன்னா என்னோட ரொம்ப எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து சிவமனசுல சக்தி அண்ட் அது பாஸ்கரன். அப்போ இந்த லைன் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதாவது ஒரே லைன் தான் சொன்னார். சார் நீங்கள் சந்தானம் சார் ட்ராவல் பண்ணி போகிறீங்க சார், ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க சார், இதுதான். ஒரு 1 minute கூட சொல்ல. நான் உடனே அவரோட அந்த நரேஷன் ஸ்டைல் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. இதுவே ஓகே அப்படின்ட்டேன். அவர் வந்து இல்லை சார் இன்னும் டைம் கொடுங்க, நான் ஒரு 4-5 days டைம் கொடுங்க, நான் வேறு லைன் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதான் வேணாம் சார் இதே பண்ணிடலாம், எனக்கு பயம் எங்கே விட்டா ஓடிட போகிறாருன்னு சொல்லிட்டு, இல்லை சார் இதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண படம் தான் இந்த படம். ஸோ தேங்க்யூ சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பிக்னிக் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈசிஆரில் ஒரு 4-5 days ஷூட் பண்ணோம். இப்போ கூட ராமேஸ்வரமில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம். அவ்வளோ ஜாலியாக அவருடைய டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் எல்லாருமே ரொம்ப என்னோட இந்த படத்தில் வந்து நான் ஏதோ ரொம்ப லைவாக நடிச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ராஜேஷ் சார் அண்ட் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் தான். அந்த ஃப்ரேமில் வந்து என்னை வந்து ஒரு லைவ்னஸ் வரணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு போய் ரிஹர்சல்லாம் பண்ணி எனக்கு பைக் ஓட்டத்தெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து கற்றுக் கொடுத்து தேங்க்யூ. எல்லா இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களுக்கும் நன்றி. ஹன்சிகா அவங்க வந்து பெரிய ஹீரோஸோடலாம் நடிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு புது முகம்.
டான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவனோட ஆடுறதுக்கு. ஏதோ பிரபுதேவா மாதிரி ஆடலனாலும் நான் வந்து சாதாரண ஒரு இப்போதான் டான்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரி தான் நான் ஆடி ஆகணும். ஸோ அதுக்கு கோஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹான்சி. அண்ட் பாலு சார் ஹீரோயினுக்கு மட்டுமே லைட்டிங் பண்ணுவார். சார் எனக்கு தெர்மாக்கால் தேங்க சார் அப்படின்வேன். இல்லை அதான் முன்னாடி அன்சிக்கா நிற்கிறாங்கல்ல, தெர்மாக்கல்லாம் தேவையில்லை அப்படின்வாரு. அதுவும் ஆண்ட்ரியா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா வந்துட்டாங்கன்னா ஒரு கேமரா தூக்கிட்டு அவங்க பின்னாடியே ஓடிடுவார், எங்களெல்லாம் மறந்துடுவார். சார் ஒய்ஃப் வந்துருக்காங்களா? தேங்க்யூ பாலு சார். முத்துக்குமார் சார் தேங்க்யூ. அவருடைய அந்த காதல் ஒரு பட்டர்ஃப்ளை சாங் தான் என்னோட ஃபேவரட் சாங். ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த வரிகள். அதே மாதிரி மற்ற எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். படத்தோட டைட்டிலே அவருடைய வரிகள் தான், ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சூப்பராக சாங் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கான டைமும் எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் டாக்கி போர்ஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு. அவர் சாங் கொடுக்க நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ரிலீஸ் டேட்டும் வந்து அவர் RR கொடுத்துட்டா நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அப்புறம் சந்தானம் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக. ஏன்னா வந்து ரிஹர்சலில் ஒன்று பண்ணுவார், மானிட்டரில் ஒன்று பண்ணுவார், டேக்கில் வேறு ஒன்று பண்ணுவார். ஸோ சிரிச்சிடுவார், எக்ஸ்பிரஷன் இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவரோட நடிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து வேவ்லென்த் செட் ஆகி கரெக்டாக அந்த டைமிங் காமெடிங்கிறது டைமிங் பிடிக்கிறது தான். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சில சீன்ஸ்லாம் வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் வந்து சஜஷன் ஷாட் எடுக்கும்போது அவர் நான் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுமோ அதை நடிச்சு காட்டுவார், அப்போ தான் எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த சந்தான சார் வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு. எந்த படத்துலையும் அவர் வந்து 4 நாள் டான்ஸ்லாம் ஆடினதே கிடையாது. இந்த படத்தில் ஆடி இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்கோம். தினேஷ் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பெண்ட் எடுத்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், பட் அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம். சந்தான சார் ஆடும்போது நான் வந்து அவர் கூட ஆடும்போது நான் ஏதோ கொஞ்சம் பெட்டராக ஆடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நல்ல படங்களுக்கு நீங்கள் எப்பவுமே நல்ல வரவேற்பு கொடுப்பீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க. மைனா மாதிரி நல்ல படங்கள்லாம் ஓடுனதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல படம், ஒரு ஜாலியாக. நான் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல வரல. ஒரு ராஜேஷ் சாருடைய ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். ஜாலியாக ஒரு 2 hours போய் தியேட்டரில் போய் சிரித்து ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு ஜாலியாக இருந்துட்டு வர மாதிரியான ஒரு படம் தான் ஒரு கல் ஒரு கண்ணாடி. எனக்கு திருப்பி அவர் டைரக்ஷன் நடிக்கணும்னு ஆசை. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சார் எனக்கு நிறைய பேர் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கேன். யார் சொன்னாலும் என்னமோ அவரு சொல்ற மாதிரி யாரும் சொல்லலைன்னு ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அவரும் நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். நான் சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் கேளுங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே எனக்கு செட் ஆகலான்னு நான் சொல்லிட்டு சார் நான் வெயிட் பண்ணுறேன். அவர் அடுத்து கார்த்தி சார் வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அந்த படம் முடிச்சுட்டு வாங்க, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா அது வேவ் லென்த் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன வரும்னு அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது கடைசி வரைக்கும். ஸோ வேவ் லென்த் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. அவரோட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ணதெல்லாம் உண்மை. நீங்கள் யுத்தம் படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு மாதிரி சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு மிஷ்கின் சாருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். சித்திரம் பேசுதடியாக இருக்கட்டும், அப்புறம் அஞ்சாவது படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசினதெல்லாம் உண்மை. ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு படமாக பண்ணிடலாங்கிறதுனால தான் நான் இந்த படம் செலக்ட் பண்ணேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தொலைக்காட்சி நண்பர்கள், இணையத்த நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் வந்து எங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி.